திருச்சியில புதுசா ஒரு பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் பேர்ட்ஸ் பார்க்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் டிக்கெட்ட போட்டு உள்ள ஒரு என்ட்ரியை ஒன்னு கொடுத்துட்டேன். உள்ள போன உடனே இந்த குட்டி ஃபால் செட்டிங்ல நம்ம கையை கொஞ்சம் நினைச்சதுக்கு அப்புறமா அந்த அக்கா கிட்ட போயிட்டு கொத்தமல்லியே கருவேப்பிலை ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போய் இது கிட்ட கொடுத்த உடனே அழகா சாப்பிடுது. இதுக்கு பேர் என்னன்னு மறக்காம கரெக்டா கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த உடஞ்ச முட்டை இருந்துச்சு. சரி வாங்க யாருக்கும் தெரியாம இதுக்குள்ள போய் உட்காந்துடலாம். நானும் உட்காந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தேன். சுருள் ரெக்கைன்னு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட ரெக்கையும் சுருட்டையா தான் இருந்துச்சு. இந்த ஓலையில பாத்தீங்கன்னா விங்ஸ் மாதிரி செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளாக்ல இருக்க டைம் கரெக்டா இருக்குங்க என் வாட்ச்ல இருக்க மாதிரி. அப்படியே எட்டி பார்த்தா ஒரு அக்கா வாத்துக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட இருந்து தீனி வாங்கிட்டு நான் இதுங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் என்னடா ஃபிஷ் மாதிரி கை வச்சுக்கிட்டான்னு பாக்குறீங்களா? இங்க நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு இல்லைங்க, பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான். என்னடா கையில இருந்து மரம் வருது அப்படின்னு பாப்பீங்க. அதெல்லாம் சும்மா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. பாம்பு மாதிரியே தெரியுதா? ஆனா அது பாம்பு தாங்க. கேண்டீன்லாம் வேற இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம் சென்டர்லாம் வேற வச்சிருந்தாங்க. கியூ தான் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அதனால ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கான பறவைகளை பார்க்கறதுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. நம்ம கையில ஒரு சீட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு போற வழியில தீனி கொடுத்துட்டு இப்ப இங்க பாத்தீங்களா பிளாக் பேந்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து முதல்ல எல்லாம் தெரியுது. அப்படியே கேஷுவலா நின்னுகிட்டு இருந்தேன். சரி நம்ம கையில நிக்க வைக்கலான்னு பார்த்தா நெகெல்லாம் கீறிடுச்சு. இது இத்தனைக்கும் குட்டின்னு வர சொன்னாங்க. மூஞ்சில பயம் தெரியுதாமல் ப்ரோ அப்படின்னு. ஆனா பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாலைவனத்துக்குள்ள ஒரு என்ட்ரியை போட்டேன். இங்க பாத்தீங்களா மம்மி படத்துல வர அதே தேளு மாதிரியே இருக்குல்ல. சோ திருச்சியில நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்க விசிட் போடுங்க. நானும் வீட்டுக்கு போறேன். டாடா பாய்.